லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி சும்மா இருங்க, சாமி எதுவும் சொல்லாதீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. என்னண்ணே இது? ஆமா தம்பி, உனக்கு எதுவும் தெரியாது. சாமியை பத்தி தப்பா பேசாத, சரியா? திடியா நான் தான் திடீர்னு உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? உன் பெயர் திடியன், இவர் பெயர் வெற்றி. உங்க கூட இன்னொருத்தனும் இருப்பான். அவர் இன்னைக்கு வரவில்லை. அவன் ஒரு அப்பாவி வெள்ளை மனசுக்காரன். அவரை நீங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? தம்பி மாணிக்கம், நீ அங்க கொஞ்ச நேரம் போய் உட்காரு. நான் என் புது சிஷ்யன் திடியன் கூட கொஞ்சம் பேசுங்க. சாமி நீங்க பேசுங்க, நான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு விஷயமா வந்திருக்கீங்க இல்லையா? சாமி யார் சாமி நீங்க? இவ்வளவு நாள் எங்க சாமி இருந்தீங்க? சொல்லுங்க சாமி, யார் நீங்க? எங்க இருந்தீங்க? நான் கரும்பு சாமி. கரும்பு சாமியா? பேரே நல்லா இல்லையே. என் கரும்ப பத்தி தப்பா பேசுன கொன்னுருவேன். இல்ல சாமி, பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, அதான் சொன்னேன். வாழ்க்கையோட தத்துவத்தை இந்த கரும்பு சொல்லுது திடியன். சொல்லும் சாமி, சொல்லும். நீ லேசுப்பட ஆள் இல்ல சாமி. நாங்க வந்திருக்க காரியம் நல்லபடியா நடக்குமான்னு உங்க யானை டிஸ்டியால பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க கூட இருப்பானே ஒரு நல்ல மனுஷக்காரன், அவன் வந்திருந்தா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா நீங்க தான் அவனை விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிலாம் சொல்லுவாங்க சாமி. அவன் சரியான கிறுக்கு போய் சாமி, விளங்காதவன். எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசியிருப்பான் சாமி. சாமி சாமி அடிக்காதீங்க, போதும் சாமி. உன் ஆசை நிறைவேறணும்னா உடனே என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம். கால்ல விழுகணுமா? ஆமா, அவர் தான் லவ் பண்றாரு. நான் எதுக்கு உங்க கால்ல விழுகணும்? நீதான் விழணும், அதுதான் என்ன ஆசை. எது உங்க ஆசையா? அந்த ஆண்டவனின் ஆசை. ஆண்டவனுக்கு அப்படி ஒரு ஆசையா? சாமி கிட்டயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நீ வந்த விஷயம் நடக்காது. டேய், என் காதல் ஜெயிக்கிறதுக்கு இது கூட பண்ண மாட்டியாடா? ஒழுங்கா விழு. அண்ணே, நீ கேட்டா என் உயிரி கொடுப்பேன். சாமி கால்ல விழ மாட்டேனா? விழுகிறேன் சாமி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கணும் சாமி. இந்த செருப்பை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. கிரி வெட்டி பயலே, இன்னே கால வயசுல உனக்கு இருக்குடா. எனக்கு வாடா. என்னடா என்னண்ணா பாக்குற? நம்ம கிரீனே. டேய், என்னடா இது வேஷம்? ஒவ்வொரு தடவையும் அண்ணிய பார்க்க வரும்போதெல்லாம் என்னை விட்டுட்டு வந்துடுறீங்கல்ல, அதனாலதான் இந்த வேஷம். மூஞ்ச பாரு. இது கரும்பு ஒரு கேடு. மாணிக்கம் மாணிக்கம் புடிச்சு தொலை. கரும்பு சாமியார். இல்லடா டேய் மாப்பிள்ள, இதுக்கு மேல என்னால முடியாதுடா. உங்க அக்கா ஏன்டா இந்த பக்கம்லாம் வந்து தொலைறா? மாம்சே, உனக்கு தான் அக்காவை பத்தி நல்லா தெரியும்ல, பேசாம வா மாம்சே. முன்னாலெல்லாம் அவளுக்கு கோவம் வந்தா வீட்டுக்குள்ள வச்சு பெண்டை கலட்டுவா. இப்ப என்னடானா புது ட்ரெண்டா வெளியில அலைய விட்டு பெண்டை கலட்டுறாளடா. இதெல்லாம் புதுசு கிடையாது, பழசு மாம்சே, ரொம்ப பழசு. என்னடா சொல்ற? ஆமா, உன்னை கட்டிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அக்கா இப்படிதான். இங்க பார், தொணன்னு பேசிட்டு இருக்காம நட முதல்ல. முடியலடா. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். மாமா வா மாமா. டேய் விடா. என்ன? முடியலடா. அவ பசிச்சா தானா வீட்டுக்கு வந்துருவாடா. என்னால இதுக்கு மேல முடியலடா. வாடா மாப்பிள்ள, வீட்டுக்கு போலாம். மாமா அவசரப்படாத, கொஞ்ச நேரம் போரு, அக்கா இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். மாமா அங்க பாரு மாமா. புஷ்பா, என்னாச்சு உனக்கு? வீட்டை விட்டு இங்க எதுக்காக வந்து நிக்கிற?
சன்னியாசி தரேன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வேற என்ன பண்ண? கட்டிக்கிட்டு வந்தவனால ஒரு சுகமும் கிடையாது. எதையாவது பேசாத புஷ்பா, கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. ஓ, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? ஏயா, அப்புறம் ஏயா என்ன கட்டிக்கிட்ட? அதுங்களே கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே? யோ, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது பேசி தொலையேன். நீ ஏன் இப்ப திடீர்னு சன்னியாசம் வாங்க வந்தேன்னு சத்தியமா எனக்கு புரியல புஷ்பா. நீ இருக்க வேண்டிய இடமா இது? ஏன் புஷ்பா இப்படி எல்லாம் பண்ற? டே சங்கிலி, உங்க மாமா கிட்ட நீ சொல்லல? அது நீ சொன்னாதான் சரியா இருக்குன்ட்டு நான் எதுவும் சொல்லக்கா. போடா. ச்சே. யோ, அவ இருக்காளே, அதான் அந்த சக்தி. அவ எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காயா? அப்படியெல்லாம் வந்தா எங்க மிஸ் எல்லாம் காலி பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். இவ்வளவு நடந்துருச்சா? ஆமாயா, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் யாரும் சொல்லல? சொல்றதுக்கு நீ வீட்ல இருக்கணும்ல. எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவ வீட்டுக்கு போய் நான் சத்தம் போடணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு. யோ, நில்லு. அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். என்ன பயமுறுத்துறதுக்கு அவ சட்டப்படி போறாளா? அவளை பயமுறுத்துறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாரு. ஏ தங்களி, சொல்லுங்க. அந்த புதுசா வந்திருக்கிற ஆபீசரை கூட்டிட்டு போடா. அண்ணே, இவனுக்கு இந்த கெட்டப் சேஞ்ச் ஐடியா வந்ததும் வந்துச்சு. ரொம்ப உயிர் எடுக்கிறானே. எபிசோடுக்கு எபிசோடு கமலஹாசன் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டே இருக்கானே. கெட்டப் செட் ஆகலனா கூட பரவாயில்ல, ஆனா பாக்க சகிக்கல. சி. டேய், 2 பேரும் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் வேணாங்க. சூடா 3 பிளேட் இட்லி கொண்டு வாங்க. கூடவே வடையும். அந்த வடை சுட சுட இருக்கணும், அதுதான் முக்கியம். என்ன 2 பேரும் அப்படி முறைக்கிறீங்க? அண்ணி வர வரைக்கும் நம்ம டைம் பாஸ் பண்ண வேணாமா? சும்மா உட்காந்துருந்தா கிளம்புன்னு சொல்லிட மாட்டாங்களா? அதுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படி ஏதாவது சொல்லி நம்ம ஆப் பண்ணிடானே. இப்போ இவனுக்கு இட்லி வடை சாப்பிடணும். அதுக்கு என்னமா பேசுறான் பாரு. வெளியே வாடா. ஆமாண்ணே, அன்னைக்கு எந்த தைரியத்துல இந்த புடவைய குடுக்கலான்னு வந்தீங்க? டேய், அண்ணா, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. ஒரு பொண்ணுக்கு வளையல், சேலை, பொட்டி எல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னு தெரியுமா? அதை விக்கிறவங்க. சூப்பர் ஜோக்கு. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீயும் அண்ணியும் க்ளோஸா கூட ஆகல, அதுக்குள்ள சேலை கொடுக்கற அளவுக்கு வந்துட்டியண்ணே. கொஞ்சமா அப்படி யோசித்து பாருண்ணே. அண்ணே, அவன் பேச்ச கேட்காத. சாமியார் வேஷம் போட்டுட்டு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டான். டேய், சக்தி எங்கன்னு பேசாம இவங்க கிட்டே கேட்டுருவோமா? அப்படிலாம் இது பண்ணிடாதானே. இருண்ணே, இந்த பக்கத்துல இருக்கானே, இவனை உசுப்பேத்தி விட்டு அவனே கேட்டுருவான். கிரி கேட்டுருச்சு, கேக்குறேன். இட்லி பூ மாதிரி இருக்கு. போதுங்க. கிரி, பேசாம உன் பவர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்றா. அப்ப மறுபடியும் என் கால விழுவியா? பண்ணலாம். முத நீ போய் பண்ணுப்பா. கண்டிப்பா விழுவியா? மூடிட்டு பண்றா. குழந்தாய், உங்க வீட்ல மொத்தம் 3 பொண்ணுங்க இல்லையா? ஆமா. சாமி, இதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் சாமி. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. நீ இப்படி என்ன சோதனை பண்ணிட்டே இருந்தா உன்னுடைய ரகசியங்களை ஊருக்கே சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லிரட்டுமா? வேணாம் சாமி, நீங்க தான் பெஸ்ட் சாமி, நம்புறேன். குழந்தாய், இந்த வீட்டுக்கு நீதான் முதல் குழந்தை இல்லையா? ஆமா சாமி. சமீபத்தில் உனது கையில் அடி ஏதாவது பட்டதா? சாமி, சரியா சொன்னீங்க. நேத்து 108 குடம் தண்ணி இறைச்சி
இந்த பொண்ணு கையெல்லாம் காய்ச்சி போச்சு. குழந்தாய், உனது தங்கை எங்கேமா போயிருக்கிறாள்? ஆளையே காணவில்லையே. பையன் நம்ம ரூட்டுக்கு வந்துட்டான். சின்னவ காலேஜ் போயிருக்கா. சக்தி மாடல் எக்ஸாம்காக செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கா. நீங்க சாப்பிடுங்க. ஆகட்டும். அண்ணே அதான் அன்னிலேருந்து தெரிஞ்சிருச்சுல, இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? வா கிளம்புவோம். என்னடா? ஐயோ, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாடா, என்னாச்சுன்னு பாப்போம். என்னாச்சு? மா மா, என்னம்மா? ஐயோ, நீ ஏமா இந்த வேலை எல்லாம் பண்ற? நான் பண்ணிருப்பேன்ல. வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். டேய் டேய் தூக்குடா, கொஞ்சம் தூக்குடா. தூக்குங்க. வாங்க. பாத்துமா. வா. மெதுவா. ஒண்ணும் இல்ல. வா. அம்மா, அம்மா, நானும் உன் கூடவே வந்துடுறேன். நான் பின்னாடி இல்லடா இருக்கேன். வேணாம். இங்க யாரும் இல்ல. நீ போ, நான் தம்பி கூட போயிட்டு வரேன். ஆ, போம்மா. சரி கொஞ்சம் பாத்து போங்க. அதெல்லாம் பார்த்து கூட்டு போயிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் பாத்து போமா. சரி பாத்து. அக்கா பொண்ணு தனியா இருக்காளே, தங்கச்சிங்க 2 பேரும் இல்லையோ? சரியான சான்ஸ்ரா சங்கிலி. முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த அக்கா கிட்ட சொல்லியாகணும். அப்புறம் இங்க விளையாட வேண்டியதுதான். சொல்றா சங்கிலி. அக்கா, மெஸ்ஸில் பெரியவ மட்டும்தான் தனியா இருக்கா. நம்ம ஆட்டத்தை ஆட இதான் சரியான நேரம். உனக்கு எப்பவுமே அவ நினைப்புதான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல மீனாட்சி எங்க அத சொல்லு. அவ இங்க இல்லையேக்கா. என்னடா சொல்ற? அவ இருக்கணும், இருந்தாகணும். அவ பயந்து நடுங்கி என் கால்ல விழறது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே அவ பயந்து சாகணும்டா. இத பாரு, நீ என்னத்தையாவது பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இங்க நிலைமை நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி வச்சிடுறேன். இந்தாங்க. சரி வரம்மா. என்ன யமுனா, மாமா வந்திருக்க, என்ன வேணும் ஏது வேணும்னு ஒண்ணுமே விசாரிக்க மாட்டேங்கிறிய. அம்மா தங்கச்சி யாரையுமே ஆளக்கானுமே. இந்த ஆண்டவன் நமக்கு எப்படிலாம் முடிச்சு போடுறான் பாத்தியா யமுனா? நான் உன்கிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக எவ்வளோ நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க பாரு சங்கிலி, தேவையில்லாம பேசாத. முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ. நான் சும்மா தானே இருக்கேன், நீ ஏன் இப்ப கத்துற? நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனா? இல்ல இப்படி உன் பக்கத்துல வந்தனா? இல்ல இவ்வளோ பக்கத்துல வந்தனா? இல்ல எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? மதியானம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா நீங்க வரவே இல்ல. நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். நிஜமா என்கிட்ட தான் பேசுறீங்க? ஆமாங்க, நிஜமா. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்ல டிஃபன் சாப்பிடுறீங்களா? சாப்பாடே கொடுங்க. இருங்க எடுத்துட்டு வரேன்.
பாத்துமா பத்திரமா இருங்க. பாத்து வாங்க. பாத்துமா. பாத்துமா. வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. தம்பி அப்படியே மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போப்பா. பாத்து வாங்க. யாருமே டேய் ஆ? இவ எப்பவுமே மிஸ்ல தான்டா இருக்கான். அப்படியா? ஆமாண்டா, முன்னாடி கூட அவன் அங்கதான் இருந்தான். எனக்கு என்னமோ நம்ம அண்ணன் லைஃப்ல குறுக்குற மாதிரி இருக்குடா. அப்படியா சொல்ற? நேரம் வரும்போது அவனை ஒரு கை பாத்திரலாம். ஃபாலோ மீ. பாத்துமா, அம்மா ஏதாச்சும் சாப்பிடுறியாமா? இல்ல பரவாயில்ல, தண்ணி மட்டும் குடுமா. அதான் அண்ணி இல்ல, வா டேய். போலாம். இப்ப எப்படா விட்டு வருது? இந்தாமா. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. இங்க மீனாட்சிங்கிறது யாருங்க? நான் தாங்க. நாங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்க மெஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? குவாலிட்டி இல்லாத ஃபுட்டை நீங்க சப்ளை பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. நாங்க உடனே மெசேஜ் செக் பண்ணி ஆகணும். என்ன என்ன சொல்றீங்க? சொல்லுடா. அக்கா, ஆட்டம் இங்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. சரி புஷ்பா, வா போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருப்ப? மீனாட்சி அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு என் காதால கேக்குற வரைக்கும், அவ கால்ல விழுந்து கதறான்னு என் தம்பி சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்ன புஷ்பா, 10 லட்ச ரூபாயை நாம தான் அவகிட்ட இருந்து பிடுங்கியிருக்கோம். அவ கையில அவ்வளவு பணம்லாம் கிடையாது. காலை ஊனி அவளால நிக்க கூட முடியாது. இப்ப இந்த ஆபீசர் விஷயம்லாம் தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா சந்தோஷத்துக்கு, ஏன் சந்தோஷத்துக்கு. என்னையா அவ மேல கரிசனம் கூடுற மாதிரி இருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல புஷ்பா. அதானே. இத பாரியா, நான் சும்மா மிரட்டுறேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு அவ திமிர்ல அலையறால. இப்போ பண்ணி காமிக்கிறேன். எவ்ளோ திமிர் இருந்தா எனக்கே நோட்டீஸ் அனுப்புவா அந்த சக்தி. மீனாட்சி, நீ திங்கிற சோத்துல நான் எவ்வளவு மண்ணள்ளி கொட்டினாலும் எனக்கு ஆறவே ஆறாது. ஆறாது. யாருப்பா? யார் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இந்த மெஸ்ல சமையல் சரியா இல்லையா? யார் அப்படி சொன்னது? நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சக்காவோட மெஸ் வேற எந்த ஹோட்டலை விட ஒரு படி மேலதாங்க. சாப்பாட்லயும் சரி, தரத்திலையும் சரி, ருசிலையும் சரி. இந்த மெஸ்ஸை அடிச்சுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்துருக்காங்க சார். போங்க சார். எங்க வேலையில யாராவது குறுக்க வந்தா அவங்க மேலயும் கேஸ் கொடுப்போம். தேவைப்பட்டா அவங்கள அரெஸ்ட் பண்ற ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க புரியல. நீங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம இந்த மாதிரி மெஸ்லாம் செக் பண்ண முடியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ see your ஐடி கார்டு? யார் நீ? என்கிட்ட ஐடி கார்டியா? தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, மெஸ்ஸுக்கு சீல் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். சார் வாங்க, குவாலிட்டி செக் பண்ணலாம். வாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, என்னங்க இது? திடீர்னு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க செருப்பு காலோட உள்ள போறீங்க? எங்க அது சமைக்கிற இடங்க? எங்களுக்கு கோவில் மாதிரி. சொன்ன கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க ஏங்க, தயவு செஞ்சு ரைஸை பாருங்க, பிசு பிசுன்னு இருக்கு. என்ன இட்லி மாவா இருக்கு?
பழசு மாதிரி இருக்கு ஸ்மெல் வருது ஸ்மெல் வேற வருது. அம்மா என்ன இது கொஞ்சம் வாமா இப்படி மாணிக்கோ அம்மா நீ என்ன உட்காரு இதெல்லாம்? உட்காருங்கம்மா முதல்ல உட்காரு என்னமோ பண்றாங்க நீ இப்படி உட்காருமா உட்காருங்கம்மா பார்த்து. சாம்பார் ரொம்ப தண்ணியா இருக்கே. எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா ஆஃபீஸர்ஸ் மாதிரி தெரியல. ஒண்ணுமே சரியில்லையே. கிளீனா மெயின்டைன் பண்றதுல போல இருக்கு. ஆமா சார். அம்மா நீங்க அழாதீங்கம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். என்னங்க இது டேய் வா. ஆ